ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். ராசிபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் வி. சம்பந்தப்பட்டவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட வேணான்னு சொன்னதுனால அவரை வின்னு சொல்கிறேன். தொழிலதிபர் வி ராசிபுரத்தில் கோழி பண்ணை நடத்தி வர்றார். கறிக்காக வளர்க்கப்படும் பிராய்லர் கோழிகள், முட்டைக்காக வளர்க்கப்படும் லேயர் வகை கோழிகள் அப்படின்னு 2 பிரிவு கோழிகளையும் தன்னுடைய பண்ணையில் வளர்த்து வர்றார். 20,000க்கு மேற்பட்ட கோழிகள் 20 கொட்டைகளில் வளர்க்கப்படுகின்றன. இந்த பண்ணையிலிருந்து தினம் 8,000 முட்டைகளும் 500 கறி கோழிகளும் நாமக்கல்லில் இருக்கிற 2 ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம். அந்த கோழிகளும் கோழி முட்டைகளும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு அனுப்பப்படும் அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும். தொழிலதிபர் வியினுடைய பண்ணையில் ஆண் பெண்ணுன்னு சுமார் 25 பேர் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. முட்டைகளையும் கறி கோழிகளையும் அனுப்புவதற்கு கோழிகளுக்கு தேவையான தீவனங்களை கொண்டு வர்றதுக்கும் 2 வேன்களை வச்சுருந்தார். வி கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக இந்த கோழி பண்ணையை நடத்தி வர்றார். 100 கோழிகளை கொண்டு ஆரம்பித்த பண்ணை இன்னைக்கு 20,000க்கு மேற்பட்ட கோழிகளாக பெருகி உள்ளன. தொழிலதிபர் வி அவருடைய கோழி பண்ணையை முறையாக பராமரித்து வந்தார். பண்ணையை சுற்றிலும் முள்வேலி அமைச்சு கோழி கூடங்கள் ஒவ்வொன்றையும் சுத்தமாக பராமரித்து கோழிகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு, குளிர்ந்த நீர்னு சிறப்பாக கவனித்து வந்தார். கோழிகளை கண்காணிக்கவும் அவைகளுக்கு நோய் உண்டாகாமல் தடுக்கவும் அடிக்கடி கால்நடை மருத்துவரை வரவழைச்சு முறையான பரிசோதனைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டு வந்தார். இப்படியாக தொழிலதிபர் வி அவருடைய கோழி பண்ணையை வெற்றிகரமாக நடத்தி வந்தார். அந்த தொழிலதிபர் வி பண்ணை மூலமாக சம்பாதிச்ச பணத்தில் ராசிபுரத்தில் பெரிய வீடு கட்டினார். 2 மகள்களையும் டாக்டருக்கு படிக்க வச்சார். அவர்களுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் செய்து கொடுத்தாரு. நிலங்கள், காலி மனைகள்னு சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சார். இப்படி முன்னணி தொழிலதிபராக வலம் வந்தார் வி. அத்தோடு தனக்கு கிடைக்கிற லாபத்தில் 5% கோயில்களுக்கும் ஏழைகளுக்கும் தர்ம காரியங்களுக்கும் கொடுக்கறத வழக்கமாக வச்சுருந்தார். எல்லாம் சிறப்பாக போய் கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த தொழிலதிபருக்கு கோழிப்பண்ணை மூலமாகவே சோதனைகள் ஆரம்பித்தன. ஒரு நாள் கோழிப்பண்ணையில் கறி கோழிகள் உள்ள 2 கூடாரங்களில் உள்ள கோழிகள் திடீர்னு செத்து மடிஞ்சது. பதறிப்போன தொழிலதிபர் வி உடனடியாக கால்நடை மருத்துவருக்கு தகவல் கொடுத்த அவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. இறந்த கோழிகளை பரிசோதனை செய்த போது தொண்டை பகுதி நீல நிறமாக மாறி இருப்பது தெரிஞ்சது. இது பாக்டீரியா பாதிப்பால் உண்டான கோழி காலரா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. 2 கூடாரங்கள் மட்டும் 1000 கோழிகள் இருந்தன. பாதிக்கு மேலே இறந்து போனாலும் மீதி 2 கூடாரத்தில் உயிரோடு இருக்கும் மற்ற கோழிகளுக்கும் பரவி இருக்குன்றதுனால மீதம் இருக்கிற கோழிகளையும் கொண்டுடும்படி கால்நடை அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. அப்படியே வியும் செய்தார். மற்ற கூடாரங்களில் உள்ள கோழிகளை பரிசோதித்த போது அவர்களுக்கு நோய் பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சது. கால்நடை மருத்துவர்கள் அதை உறுதி செய்தாங்க. தொழிலதிபர் வி இந்த கோழி பண்ணையை ஆரம்பித்து 25 வருஷம் ஆக போகுது. இதற்கு முன் இப்படிப்பட்ட நோய் தாக்குதல் சம்பவம் இதற்கு முன்னாடி ஏற்பட்டு இவ்வளோ கோழிகள் இறந்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவைன்றதுனால ரொம்பவே மனம் வருந்தினார். சரி, அதான் போகட்டும், 1000 கோழிகளோடு போச்சே அப்படின்னு, மற்ற கோழிகளெல்லாம் தப்பிச்சுது அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டார். அன்னைய தினம் கோழி பண்ணையில் நோய் கண்ட கோழிகள் நோய் தாக்கத்தால் இறந்ததுனால வழக்கமான கறி கோழிகளையும் முட்டைகளையும் வாங்கும் மொத்த வியாபாரிகள் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் சரியாயிடும்னு நினைச்சாரு. ஆனால் அடுத்த நாள் மேலும் வேறு 2 கூடாரங்களில் இருந்த முட்டை கோழிகள் அடுத்து இறந்து போயின. மீண்டும் கால்நடை மருத்துவ அதிகாரிகள் வந்தாங்க. இறந்த கோழிகளை ஆய்வு செய்த போது அந்த கோழிகளுக்கு கோழி அம்மை நோய் தாக்கப்பட்டு இறந்து விட்டதாக சொன்னாங்க. முன்தினத்தை போலவே அந்த கூடாரங்களில் மீதமுள்ள மற்ற கோழிகளையும் கொண்டு எல்லாத்தையும் மண் தோண்டி புதைச்சிட்டாங்க. ஆனாலும் மற்ற கொட்டகைகளில் உள்ள கோழிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அடுத்தடுத்த நாட்களில் கோழிகள் நோய் கண்டு செத்து மடிந்ததுனால தொழிலதிபர் வி பெரும் கவலை அடைஞ்சார். முதல் நாள் கோழி காலரா, அடுத்த நாள் கோழி அம்மைன்னு தினம் நோய் தாக்குதல் ஏன் நடக்கணும்னு குழம்பினார். இதற்கு மேலும் தன் பண்ணை கோழிகளுக்கு நோய் தாக்குதல் உண்டாகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டார். ஆனாலும் 3ஆம் நாளிலும் கோழிகள் இறந்தன. இந்த தடவை அவங்களுக்கு அந்த கோழிகளுக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது.
இந்த தடவை 100க்கு மேற்பட்ட கோழிகள் புதைக்கப்பட்டன. இப்படி 3 நாளில் விதவிதமான நோய் தாக்குதல் உண்டாக வாய்ப்பே இல்லை. எப்படி நடக்குதுன்னு தெரியல. அந்த பகுதியில் இருக்கிற வேறு எந்த கோழி பண்ணையிலும் இப்படி பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு கால்நடை மருத்துவர்கள் சொன்னாங்க. கோழி பண்ணையில் அடுத்தடுத்து வெவ்வேறு நோய் தாக்குதல் உண்டாகி இறந்து போனதுன்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத காரணம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச தொழிலதிபர் வி சற்றும் தாமதிக்காமல் என்னை காண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னைக்கு வந்தார். மேற்கண்ட சம்பவங்களை அவர் தான் விளக்கமாக சொன்னார். அதை வச்சு தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேன். சித்தர் ஐயா காரணத்தை கண்டுபிடிச்சி சொன்னார். அந்த தொழிலதிபர் வி கோழி பண்ணையில் தொடர்ந்து கொடி கட்டி பறந்து வருவதனால அவர் வளர்ச்சியை பிடிக்காத ஒருத்தர் அவர் தொழிலை அழிக்கும் நோக்கத்தில் ஒரு மந்திரவாதியை கொண்டு செய்வினை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னதும் தொழிலதிபர் வி ரொம்பவும் வேதனை அடைஞ்சார். அவர் கேட்டுக்கொண்டதுனால இந்த செய்வினையை செயலழிக்க செய்ய என்ன செய்யணும், அதற்கான பூஜை பரிகாரங்கள் என்னன்றது சொல்லி அனுப்பணும். அதுக்கப்புறம் அவர் நல்ல மாற்றம் உண்டாயிருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணார். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். வாணியம்பாடியிலிருந்து பரதன் அப்படின்ற அன்பர் ஒரு கேள்வி கேட்குறாரு. எல்னினோவால் மழை குறைவுன்னு சொல்கிறாங்களே, விவசாயம் பாதிக்கும்ன்றாங்களே, இது குறித்து சித்தர் ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் கேட்குற மாதிரி மழை குறைவுக்கு வாய்ப்பு உள்ளது, ஆனால் விவசாயம் ரொம்ப பாதிக்காது, சமாளித்து வந்துடுவாங்க, அதுக்கேற்ற தண்ணி வசதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். பயப்படாமல் இருங்க. இதனுடைய விளைவு என்ன? எல்னினோவுடைய விளைவு, அதாவது ஹீட்டு, பூமியினுடைய உஷ்ணம் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். எதனால்? எங்கே பார்த்தாலும் காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் வெட்டப்பட்டு சாலை விரிவாக்கம், கட்டிடம் கட்டுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப இதெல்லாம் இருக்குது. இந்த மரங்கள் அழிக்கப்படுறது தான் முக்கியமான காரணம். எங்கள் ஆஃபீஸ் எதிர்க்கே 2 பிரம்மாண்டமான மரம் இருந்தது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு 15-20 நாள் ஓய்வுக்கு பிறகு போனால் அந்த மரத்தையே காணோம். அந்த மாதிரி திடீர்னு வெட்டிட்டாங்க. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நடக்குது, அதுதான் காரணம். கனடாவிலிருந்து நந்தினின்றவங்க ஒரு கேள்விக்கு அனுப்பியிருக்காங்க. கடல் கடந்தும் சூனியம் பலிக்குமா அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி. கடல் என்னங்க, நீங்கள் வேறு கிரகத்துக்கே போனால் கூட பாதிக்கும். அதுக்கெல்லாம் நேரம், காலம், இடம், தூரம் இதெல்லாம் கணக்கே கிடையாது. அதை நிறைவேற்றுறது துஷ்ட ஆத்மாக்கள் தான். அதாவது ஒருத்தருக்கு சூனியம் வைக்கும்போதே துஷ்ட ஆத்மா ஒன்று ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க, அது மந்திரவாதி பண்ணுவாங்க. அதுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும், கெடுதல்கள் எல்லாம். அப்படி இருக்கும்போது அது எங்கே வேணாலும் அதெல்லாம் செய்துட்டு வந்துடும். சென்னை பெசன் நகர்லேருந்து ரவி பிரகாஷ் அப்படின்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கார். எனக்கு ஒரு சந்தேகம், ஏகாதசி திதி அன்று சாப்பாடு இல்லாமல், அதாவது அரிசி சேர்க்காத உணவாக டிஃபன் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சில பேர் பிரவசனங்களில் சொல்லி வர்றாங்க. அரிசி போன்றவை சாப்பிட்டால், நாயின் மலம் சாப்பிட்டால் எவ்வளோ பாவமோ அவ்வளோ பாவம் சேர்ந்து விடும்னு கூறுறாங்க. இது உண்மைதானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. பழைய பதில்களில் நான் சொல்லியிருக்கேன், ஏகாதசிக்கு உபவாசம் இருப்பாங்க. மற்ற நாட்களில் உதாரணமாக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பாங்க. இந்த உபவாசம் விரதம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. விரதம் அப்படின்றது உச்சிக்கால போஜனம் செய்து இரவு பால் மட்டும் அருந்துவது தான் விரதம். அதாவது சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு மதியம் ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பழம் எதுவும் சாப்பிடாமல் இரவு வெறும் பால் மட்டும் சாப்பிட்ணும். பால்னால் ஒரு சொம்பு நிறைய 2 லிட்டர் பால் குடிக்கிறது இல்லை, 1 டம்ளர் பால் குடிச்சிட்டு படுக்கணும். இறை சிந்தனையோடு பக்தியோடு இருந்தால் அந்த பசி தெரியாதுன்னு அர்த்தம். உபவாசனைன்றது ஏகாதசி, சிவராத்திரி, கந்தர் சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் இருக்கிறது, கடைபிடிக்கிறது. அதுக்கு இது கிடையாது, அதாவது அந்த ஒருவேளை போஜனமும் கிடையாது. அதுதான் காரணம்.
உபவாசத்துக்கு இந்த ஒருவேளை போஜனம் இல்லாமல் நீர் அதிகமாக பருகாமல் முற்றிலும் நிர்ஜலமாக இருக்கணும். அப்படி இன்னொன்று முக்கியமான காரணம் இருக்குது. இயற்கை கடன்கள் கூட அடக்கி வைக்க சொல்கிறாங்க. அது முடியும்னா பாருங்கள், முடியலைன்னா விட்டுருங்க. ஐயா வணக்கம் ஐயா. நாகப்பட்டினத்துலேருந்து மோகன்ராஜ் பேசுகிறேன் ஐயா. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட காசு பணம் இல்லை. ஆனால் ஒரு 32 34 வயசாகிட்டு. ஆனால் கல்யாணம் பண்ணணும். காசு பணம் இல்லைங்கிறதுனால கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. இதே காசு பணம் இப்போ ஒரு லட்ச லட்சமாக காசு பணம் இருந்து அவங்களுக்கு இருந்தால் அவங்க உடனே கல்யாணம் பண்ணிடலாமா? இல்லை கடவுள் எத்தனை இந்த வயசு வந்தால் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்? அது காசு பணம் இருந்தாலும் சரி, காசு பணம் இல்லைனாலும் சரி, இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருந்தால் இல்லை அந்த வயசில் தான் நடக்குமா? இல்லை காசு பணம் வச்சுக்கிறவங்க இருந்தால் முன்னாடியே பண்ணிடலாமா? அப்படி காசு பணம் இருந்தாலும் கடவுள் இந்த டயத்தில் தான், இந்த வருஷம் தான் உனக்கு இத்தனை வயசில் தான் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு குறிச்சிருந்தால் அந்த வயசுக்கு தான் கல்யாணம் நடக்குமா? அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் ஐயா, ஐயாட்ட கேட்டு. காசு பணத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அது வேற, இது வேற. குருபலன் வந்ததுன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானாகவே உருவாயிடும். அதே சமயத்தில் வாய்ப்புகள் இருந்தும் தடையாகிடுச்சுன்னா அந்த தடைகளை நீக்கிறதுக்கு நம்ம சித்தரையா உதவி பண்ணுவார். எவ்வளோ பேருக்கு சொல்லி செய்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் நடக்குது, குழந்தைகள் பிறக்குது, அந்த மாதிரிலாம் உதவிகள் பண்ணுறாரு. நீங்கள் பணங்காசு வந்தாலும் விதி அம்சம் இருந்தால் தான் நடக்கும். பணங்காசு இருந்தாலும் கல்யாணம் நடக்காமல் எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க. இது நீங்களே நடைமுறையில் பார்க்கலாம். சார், நான் ஒரு விடோ. கொரோனாவில் என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பயர்ட் ஆகிட்டார். எனக்கு என்னென்னா, இங்கே நான் மும்பையில் இருக்கேன். எனக்கு இந்த சொசைட்டியில் என்னால் நான் தனியாக இருக்கேன். என்னால் தனியாக இருக்க முடியல சார். நிறையா ப்ராப்ளங்கள் வருது. என்ன செய்யறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது எல்லாரும் இருக்காங்க, ஆனால் யாரும் ஃபோனும் பண்ணுறதில்ல, யாரும் என்னை பார்க்க வரதில்ல. அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு நிறையா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் ஏதோ இந்த மிளகால இந்த கிராம்பை குத்தி வச்சு தூக்கி போடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவள் கர்மா நம்மளை சேர்ந்துரும் இல்லையா? அது வேற எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் நான் செய்யட்டுமா வேண்டாமா? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சார். எனக்கு என்ன சிவனை தவிர எனக்கு வேறு யாரையும் தெரியாது. நான் என்ன பண்ணட்டும்? வேலை தேடுறேன், வேலையும் கிடைக்கல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்கள் கேள்வியை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியுது. ஒரு பிறவி கர்மா பலமாக இருக்குன்னு தெரியுது. உங்களுக்கு சிவன் தான் உதவி செய்யணும். நீங்கள் அவர்கிட்ட தொடர்ந்து முறையிடுங்க, உங்களுக்கு உதவி பண்ணுவார். உங்களால் சென்னைக்கு என்னை சந்திக்க முடியுமா? சித்தரையா உங்களுக்கு மாற்று வழி எதுன்னு சொல்லுவார். சேலம் மாவட்டம் அங்கவல்லியிலேருந்து வீரபத்ரன்ற ஒரு கேள்வி கேட்குறார். தற்காலத்தில் காதல் ஜோடிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் பழமையான சிவாலயங்கள் யாரும் அறியாத வண்ணம் ஒதுக்குப்புறமாக கோயில் பிரகாரத்திலேயே காதல் லீலைகளில் ஈடுபடுறாங்க. பார்க்கறதுக்கே சங்கடமாக இருக்குது. எந்த மாதிரியான கர்மாவை இது ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அதெல்லாம் இறைவன் பார்த்துக்குவார். ஆனால் ஒரு விஷயம் நான் அறிந்த தகவல் ஒன்று சொல்கிறேன். இதே மாதிரி எங்கள் ஊரில் கோயிலில் நடந்தது. அவர் பெயர் கூட இறைவன் நாமந்தான், சிவன் நாமந்தான். அதை மாட்டிக்கிட்டார். கோயில் மூடின கதவுக்குள்ளே எப்படி வந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் வெளியில் வரும்போது பார்த்து பிடிச்சிட்டாங்க. அந்த லேடியும் பிடிச்சிட்டாங்க. அந்த லேடியை ஓட விட்டுட்டு போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இவனை மட்டும் பிடிச்சி அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், என்னையே அடிக்கிற? அந்த சாமி இடம் கொடுத்தது நான் தப்பு பண்ணேன், நீ போய் அந்த சாமியை கேளு அப்படின்னா. யாரும் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அதுதானே சாமி இடம் கொடுக்கறதுனால தானே சாமி உடனுக்குடன் தண்டிக்க வேண்டாமா அப்படின்னு 2 விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு அந்தரங்கத்திலே ஒரு வியாதி என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாமல் அழுகி துர்நாற்றம் அடித்து குடும்பத்தினரால் ஊராரால் ஒதுக்கப்பட்டு இறந்து போனான். இது நான் பார்த்துருக்கேன். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு பிடித்தமான சேனல், வாட்ஸ்அப் சேனல் இன்றைய
செய்திகள். அதற்கான விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஆர்வம் உள்ளவங்க அதில் சேரலாம். நாட்டு நடப்பு, ஊர் நடப்பு, இந்திய நடப்பு, உலக நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் உடனுக்குடன் செய்திகளாக வரும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவல்களோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடு உயிர் என்பது என்ன 2வது பாகம்.